Srimati Nigamanta Mahadeshikaya Namaha. On the occasion of Sribhashya Simhasanam, Purisai Nadadur Sri Uve Vatsya Krishnamari Mahadesikan's 100th Tirunakshatram, Saran Sampradaya Anushtana Rakshana Abhiman and Panjajanyam Trust presents Vande Vatsa Vibhushanam, Aram Arivu, 6th Sense, 3 days virtual interactive workshop on Samashrayanam and Sharanagati, Season 2. ஒரு ஜீவன் ஆச்சாரிய சம்பந்தம் பெற 6 காரணங்கள். 6 reasons for a ஜீவன் to get ஆச்சாரிய சம்பந்தம். முதலாவது காரணம், அந்த ஜீவன் மேல் எம்பெருமானின் கருணை. இரண்டாவது காரணம், அந்த ஜீவன் தெரியாமல் செய்த நற்காரியம் இன்று பலனளிக்க ஆரம்பித்தல். அந்த ஜீவன் கருவில் இருக்கும் பொழுது கிடைத்த விஷ்ணுவின் கடாட்சம். நான்காவது, பகவத் சம்பந்தத்தை அந்த ஜீவன் வெறுப்பில்லாமல் ஏற்றல். ஐந்தாவது, அந்த ஜீவன் பகவத் விஷயங்களில் ஈடுபட்டு எம்பெருமானிடம் செல்லுதல். ஆறாவது, அந்த ஜீவன் பாகவதர்களிடம் நெருங்கி செல்லுதல். ஆக ஒரு ஜீவன் ஆச்சாரிய சம்பந்தம் பெற 6 காரணங்கள் சாஸ்திரங்களில் கூறப்படுகின்றன. Samashrayanam, approaching a traditional Sri Vaishnava Acharyan, that is, initiation by a Sri Vaishnava Acharyan into the Sampradayam. Samashrayanam, also known as Pancha Samskaram, Acharya Sambandham, Vainava Dikshai, Vaidiga Dikshai, Mudra Dharanam. The 5-step process in Pancha Samskaram includes Tapam, that is, Acharyan applying the marks of Shankam and Chakram on the Sishya. Pundram, Acharyan applying the 12 Thiruman to the Sishya. Namam, Acharyan giving a Dasya Namam to Sishya. Mantram, Acharyan doing the Upadesam of 3 Rahasya Mantram to the Sishya. Yijjai, Acharyan teaching Bhagavat Aradhanam procedures to Sishya. So these 5-step process includes Samashrayanam, which is also known as Pancha Samskaram. Sharanagadiyin 6 அங்கங்கள். ஆனுகூல்ய சங்கல்பம், பிராத்திகூல்ய வர்ஜனம், கார்பண்யம், மகா விஸ்வாசம், கோப்திருத்வ வர்ணம், ஆத்ம நிக்ஷேபம் என்னும் சரணாகதி. ஆனுகூல்ய சங்கல்பம், பெருமாள் திருவுள்ளத்திற்கு உகக்கும் செயல்களை மட்டுமே செய்தல் என்று உறுதி கொள்ளுதல். பிராத்திகூல்ய வர்ஜனம், பெருமாள் திருவுள்ளத்திற்கு எதிரான செயலை செய்வதில்லை என்று உறுதி கொள்ளுதல். கார்பண்யம், பெருமானின் உதவியை நாடி வேறு வழி மேற்கொள்ள சக்தி இல்லாமையை தெரிவித்து பெருமானின் கருணையை வேண்டுதல். மகா விஸ்வாசம், பலன் பெறுவதில், அதாவது மோட்சம் அடைவதில் ஐயம் இன்றி சரணாகதி நிச்சயமாக பலனை தரும் என்று நம்பிக்கை கொள்ளுதல். கோப்திருத்வ வர்ணம், பெருமாளையே மோட்சம் பெற வழியாக இருந்து தன்னை பெருமாளே காக்க வேண்டும் என்று பெருமாளிடம் பிரார்த்தனை செய்தல். ஆத்ம நிக்ஷேபம் என்னும் சரணாகதி, எல்லையற்ற சக்தியுடைய பெருமாளிடம் தன்னை காக்கும் பொறுப்பை ஜீவனானவன் சமர்ப்பித்தல். இந்த சரணாகதி என்பது ஆத்ம சமர்ப்பணம், பர சமர்ப்பணம், பிரபத்தி, சரணாகதி, நியாசம், பரநியாசம், ஆத்ம நிக்ஷேபம், ஆத்ம விவாகம், அதிருஷ்டார்த்தம், உபாயானுஷ்டானம் என்னும் பல சொற்களின் மூலம் விளக்கப்படுகிறது. பகவத் குணங்கள் 6. ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரம், சக்தி, தேஜஸ் ஆக பகவத் குணங்கள் 6. வேதத்திற்கு 6 அங்கங்கள். சிக்ஷா, வியாக்கரணம், சந்தஸ், நிருக்தம், ஜோதிடம், கல்பம் என்று வேதங்களின் அங்கங்கள் 6.
திருமங்கையாழ்வார் 6 திவ்ய பிரபந்தங்கள் இயற்றியுள்ளார். இவை 6 வேத அங்கங்களின் சாமியமாகும். அவை யாவன: பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருவெழுக்கூற்றிருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல், திருநெடுந்தாண்டகம். ஆக திருமங்கையாழ்வார் இயற்றிய திவ்ய பிரபந்தங்கள் 6. சுமங்கலி பெண்கள் அணிய வேண்டிய 6 அணிகலன்கள். The 6 ornaments to be adorned by Sumangali women. They are மெட்டி, வளையல், மூக்குத்தி, திருமாங்கல்யம், திலகம், புஷ்பம். உய்யும் 6. வரதன் அருளிய 6 வார்த்தைகள். திருக்கச்சி நம்பி மூலம் தேவப்பெருமாள் ராமானுஜருக்கு சாதித்த 6 வார்த்தைகள். உய்யும் 6. வரதன் 6 words to Swami Ramanujar through திருக்கச்சி நம்பிகள். அகமேவ பரம் தத்துவம், ஸ்ரீமானான நாமே பரதத்துவம். I am the supreme reality. Second one, தர்ஷனம் பேத ஏவச்ச. இத்தரிசனம், அதாவது இந்த சம்பிரதாயம் ஜீவ பரமாத்மா பேதமே. This Sri Vaishnava Sampradayam has Jivatma and Paramatma Bhedam. Upayeshu Prapatti Syat. Prapattiye ennai adayum upayam. Prapatti is the way to attain moksham. Antima Smriti Varjanam. Antima Smriti avashyamillai. No need to contemplate on Bhagavan during our final breath. ஐந்தாவது, தேகாவசானே முக்தி ஸ்யாத். தேகாவசானத்தில், அதாவது இச்சரீரத்தின் முடிவில் மோக்ஷம். One who has done prapatti will attain salvation at the end of the birth. பூர்ணாச்சாரிய சமாஸ்ரய. பெரிய நம்பிகள் என்னும் ஆச்சாரியனை அடைந்தே சம்பிரதாய விஷயங்களை பெற வேண்டியது. Seek Acharya பெரிய நம்பி to learn about the sampradayam. ஆக உய்யும் 6. வரதன் அருளிய 6 வார்த்தைகள். உய்யும் 6. 6 key aspects to be followed by a சரணாகதன். 6 என்றால் உபாயம், அதாவது வழி. முதலாவது, மறக்க வேண்டியவற்றில் பிரதானம் விஷய ஆஸ்வாதம். Forget the materialistic worldly pleasures. இரண்டாவது, நினைக்க வேண்டியவற்றில் பிரதானம் ஆச்சாரியன் செய்த உபதேசம். Think about the உபதேசம் done by the ஆச்சாரியன். மூன்றாவது, சொல்லக்கூடாதவற்றில் பிரதானம் ஆத்மோகர்ஷம், அதாவது சுயபெருமை. Do not have self-pride. நான்காவது, அனுசந்தானத்தில் பிரதானம் துவயம். Practice contemplating on துவயம். ஐந்தாவது, செய்ய வேண்டியது பாகவத கைங்கரியம், செய்யக்கூடாதது பாகவத அபச்சாரம். Do பாகவத கைங்கரியம், but stay away from பாகவத அபச்சாரம். ஆறாவது, பகவத் கைங்கரியத்தின் எல்லை நிலம் பாகவத கைங்கரியம். The boundary of Bhagavad Kainkaryam is Bhagavata Kainkaryam. உய்யும் 6. உய்விக்கும் ஆறுகள். ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் நம்மை உய்விக்கும், நம்மை காக்கும் ஆறுகளை பற்றின விவரம் உள்ளது. கலௌ கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாக क्वचिन् क्वचिन् महाभागा द्रमिडेषु च भूरिशः ताम्रपर्णी नदी यत्र कृतमाला पयस्विनी காவேரி ச மகாபாகா பிரதீச்சி ச மகாநதி என்று நம்மாழ்வாரும் மதுரகவியாழ்வார் அவதரித்த தாமிரபரணி, பெரியாழ்வார் மற்றும் ஆண்டாள் அவதரித்த கிருதமாலா என்னும் வைகை, முதலாழ்வார்கள் மூவரும் திருமழிசையாழ்வாரும் அவதரித்த பயஸ்வினி என்னும் பாலாறு, தொண்டரடிப்பொடியாழ்வார், திருப்பாணாழ்வார், திருமங்கையாழ்வார் இவர்கள் அவதரித்த காவேரி, மகாநதி என்னும் பெரியாற்றின் கரையில் அவதரித்த குலசேகராழ்வார்,
என்று நம்மை உஜ்ஜீவிக்கும் உய்விக்கும் ஜீவ நதிகளை பற்றி உய்யும் ஆறு என்று ஸ்ரீமத் பாகவத புராணம் விளக்குகிறது.